இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மக்களவைத் தேர்தல் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. நீங்கள் வாக்காளர் அட்டைக்கு அப்ளை செய்து உங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் உங்களுக்கு வாக்காளர் அட்டை கிடைக்கல. அந்த மாதிரி டைமில் உங்களுடைய பிஎல்ஓவை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வாக்காளர் அட்டை வந்திருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வந்திருந்தால் அவங்க உங்களுக்கு வாக்காளர் அட்டை ப்ரொவைட் பண்ணுவாங்க. பிஎல்ஓ நம்பர் எப்படி ஆன்லைனில் எடுப்பது, அவங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணுறது என்பதை பற்றியும், அதன் பிறகு வாக்காளர் அட்டை எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் செய்வது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதற்கு ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு டிஎன் எலெக்ஷன் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உடனே elections.tn.go.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோடாகும். லோடாகி கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா நோ யுவர் போலிங் செஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிற வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர், அப்படி இல்லைனா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரோடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கேப்சா கோடு இருக்கும், அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். கேப்சா பார்த்து டைப் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோடாகும். லோடாகி கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுடைய தொகுதிக்கான பிஎல்ஓ நேம், அவங்களுடைய மொபைல் நம்பர் இருக்கும். உங்கள் பிஎல்ஓவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஓட்டர் ஐடி கார்டு அக்செப்ட் ஆகிடுச்சு, ஆனால் ஓட்டர் ஐடி கார்டு வரலன்னு சொல்லியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஓட்டர் ஐடி போஸ்ட் மூலமாக டெலிவரி ஆகலைன்னா அவங்ககிட்ட தான் போயிருக்கும். அவங்க வந்து உங்களுக்கு ஓட்டர் ஐடி கார்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருந்தால் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. வரலாம் நீங்கள் ஓட்டர் ஐடி கார்டு எப்படி பெறுவதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க கொடுப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரிஜினல் ஓட்டர் ஐடி பெற்றுக்கொள்ள முடியும். இது மட்டும் இல்லாமல் ஒரிஜினல் ஓட்டர் ஐடி கார்டு இல்லாத சமயத்தில் நீங்கள் ஓட்டர் கார்டு டவுன்லோட் பண்ணியும் உங்களுடைய தேவைக்கு பயன்படுத்தி கொள்ள முடியும். ஓட்டர் ஐடி கார்டு எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். மறுபடியும் உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு ஓட்டர்ஸ் ECIGOன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே voters.eci.gov.in ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் ஒரு 5 செகண்ட்ஸ் லோடாகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தால் லாகின் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் இல்லைனா சைன் அப்ன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் மற்றும் கேப்சா என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்து நீங்கள் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி யூசர் நேம் க்ரியேட் பண்ணி ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் ஆகிடும். ரிஜிஸ்டர் ஆன பிறகு லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர், நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்ட், கேப்சா என்டர் பண்ணி ரெக்வஸ்ட் ஓடிபின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணினா ஓடிபி வரும். அந்த 6 நம்பர் கொண்ட ஓடிபியை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் லாகின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். லாகின் ஆன பிறகு பாட்டம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து எபிக் டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா எபிக் ரெஃபரன்ஸ் நம்பர் 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் தெரிஞ்சால் எபிக் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் என்டர் பண்ணிவிட்டு ஸ்டேட் வந்து தமிழ்நாடு செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். சர்ச் கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோடாகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துங்க. எபிக் நேம், ரிலேட்டிவ் நேம், ஸ்டேட் நேம், அசம்பிளி நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே இருக்கும். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு பாட்டம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா சென்ட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணினா ஓட்டர் ஐடி கார்டு கூட லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த 6 நம்பர் கொண்ட ஓடிபியை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். அதை என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபைன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வெரிஃபை கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோடாகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஓடிபி வெரிஃபிகேஷன் டன் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துட்டு டவுன்லோட் ஆப்ஷன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணினா உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு வந்து PDF ஃபார்மேட் டவுன்லோட் ஓப்பன் பண்ணணும். இதில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு ஓட்டர் ஐடி நம்பர், உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த்,
கோஸ்ட் இமேஜ், அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுடைய தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ள முடியும். அதே சமயத்தில் நிறைய பேர் புதிய ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணி ஓட்டர் ஐடி கார்டு வராமல் இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த ஓட்டர் ஐடி கார்டை வந்து நீங்கள் தேர்தல் டைமில் வந்து பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இந்த மெத்தடில் உங்களுக்கான ஓட்டர் ஐடி கார்டு டவுன்லோட் ஆகலை, எரர் ப்ராப்ளம் வந்ததுன்னா நீங்கள் வந்து மொபைல் ஆப் மூலமாகவும் ஓட்டர் ஐடி கார்டு டெவலப் பண்ண முடியும். இதற்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு ஓட்டர் ஹெல்ப்லைன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உடனே ஓட்டர் ஹெல்ப்லைன் ஒரு மொபைல் ஆப் ஷோ ஆகும். இதை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் ஆன பிறகு டாப்பில் லெஃப்ட் சைட் கார்னரில் வந்து 3 லைன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ஆப்பில் அக்கௌண்ட் இருந்தால் மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பில் அக்கௌண்ட் இல்லைனா சைன் அப் பண்ணுற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ஓடிபி வெரிஃபை பண்ணிவிட்டு யூசர் நேம், பாஸ்வேர்டெலாம் க்ரியேட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிஜிஸ்டர் பண்ணோடனே உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு என்டர் பண்ணி லாகின் பண்ணிங்கன்னா டவுன்லோட் எபிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் எபிக், ஃபார்ம் ரெஃபரன்ஸ் நம்பர், சர்ச் பை டீட்டெயில்ஸ் 3 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து எபிக் நம்பர் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் என்டர் பண்ணிவிட்டு ஸ்டேட் நேம் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபெச் டீட்டெயில்ஸ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணினா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு கூட லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த 6 நம்பர் கொண்ட ஓடிபியை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். அதை என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணினா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஓட்டர் ஐடி கார்டு டவுன்லோடே ஓப்பன் ஆகிடும். இந்த 2 மெத்தட்லையும் நீங்கள் ஓட்டர் ஐடி கார்டு ஈஸியாக ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.